Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சுகமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் வெர்சஸ் பிசிக்கல் நியூட்ரிஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா being thirsty. ஆமா, தாகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல பார்க்கலாம். இப்போ பீயிங் thirsty அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே ஒரு வசனம் அப்படியே பாப்பப் ஆகும். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவலா நம்ம ஏன் thirsty-ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும். இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, என் முன்னாடி சாப்பாடு இருக்கு, நான் தானே டிசைட் பண்ணணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் இருதயத்துல ஐயோ எனக்கு பசிக்குது, நான் இப்ப போய் அந்த தட்டு ஃபுல்லா பிரியாணியோ இல்ல பீஸாவோ இல்லைன்னா வீட்டுல எனக்கு பிடிச்ச கம்ஃபர்ட் ஃபுட் செய்யறாங்க அது எனக்கு வேணும் அப்படின்னா இட் இஸ் ஐ ஹூ ஹாவ் டு கோ. லைக் எனக்கு அது வேணாம், இப்ப சாப்பிட போறேன்னு எடுத்து நான் தான் எடுத்து சாப்பிடணும். இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு கீ ஃபேக்டர் என்னவா இருக்கு? என்னோட தாகம், என்னோட அந்த ஒரு எனக்கு வாஞ்சையா இருக்கு, எனக்கு வேணும், இது என்னோட நீட், எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிடுறேன். அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கும் இல்லைங்களா? அதுல ஃபண்டமெண்டலா நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு காரியம் என்ன யாரா இருக்கும் அப்படின்னா நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமாங்க, நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒரு நானோ செகண்ட் கூட ஐம் டெல்லிங் யூ நம்மளால கடக்கவே முடியாது இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னா நான் என்ன ஹெப்சிபா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ரொம்பவே சிம்பிள். இப்ப நம்ம அதை சொன்ன வசனத்தை வாசிக்கலாமா? John chapter 7 verse 37. On the last day, that great day of the feast, Jesus stood and cried out saying, if anyone thirsts, I repeat, if anyone thirsts, let him come to me and drink. Let him come to me and drink. தமிழ்ல வாசிக்கிறேன். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆமென். சோ இங்க கீ ஃபேக்டர் என்னவா இருக்கு? we need to be thirsty, we want. எனக்கு வாண்ட்ன்றது என்னோட நீடா இருக்கு. இப்ப நம்ம பசங்களுக்குலாம் நம்ம அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, வாண்ட்டுக்கும் நீடுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியணும். வாண்ட்னா அது நம்மளுக்கு நெசசிட்டியே இல்லை அப்படின்னாலும் சும்மா ஒரு டிசைர்ல எனக்கு வேணும், என்கிட்ட ஒரு 10 ட்ரெஸ் இருக்கு, நான் திரும்ப வேற ஒருத்தவங்க அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசைப்பட்டு வாங்கினா அது வாண்ட். ஆனா நீடுன்றது எனக்கு போட்டுக்கவே ட்ரெஸ் இல்லை, நான் அது வாங்குறேன், அதுதான் நீட். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு நீட் இங்க என்னவா இருக்கு? thirst. we need to thirst for the Holy Spirit. எனக்கு ஆவியானவர் வேணும். என்கிட்ட ஆவியானவரே இல்லைங்களே, எனக்கு ஆவியானவர் வேணும். அவர் இல்லைன்னா என்னால என்ன காரியமே பண்ண முடியாது. ஆவிக்குரிய காரியத்திலே ஆகட்டும், நான் உலகத்துக்குள்ள வேலைக்கோ படிப்புக்கோ இல்ல வீட்டு வேலையோ ஊழியமோ என்னவா இருந்தாலும் எதுவுமே என்னால அவர் இல்லை, அவரோட கைடன்ஸ் இல்லைன்னா நம்மளால பண்ணவே முடியாது. சோ ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் என்னவா இருக்கு? we need to be thirsty for the Holy Spirit. இங்க ஆண்டவர் என்ன சொல்ல, நீ சும்மா உட்கார்ந்துருந்தா நான் உனக்கு ஆவியானவர் தருவேன், நீ கண்ணை மூடிட்டு இருந்தா நான் உனக்கு ஆவியானவர் தருவேன், இல்ல நீ வேற ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன்னா நான் உனக்கு ஆவியானவர் தருவேன், நீ வேற யார்கிட்ட போய் ஏதாவது என்னை பத்தி சொன்ன அப்படின்னா நான் ஆவியானவர் தருவேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. சிம்பிளா பேசிக்கா அவர் என்ன சொல்றாரு? you need to be thirsty. நீ தாகமா இருக்க அப்படின்னா நான் உனக்கு தரேன், இல்லைன்னா ஓகே ஃபைன், இட்ஸ் நாட் an issue for me. அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட் அங்க. So we have to make sure that we are longing, we are thirsty for the Holy Spirit. ஓகே, நான் எனக்கு அபிஷேகம்லாம் கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம அப்படியே செட்டில் ஆயிடுவோம். அப்படி நம்ம செட்டிலே ஆகக்கூடாது. ஒரு நாளும் அவருக்குள்ளாக அபிஷேகத்தை புதுப்பிச்சு கொண்டே இருக்க வேணும். எஸ்அப்பா என்னை இன்னும் கிளென்ஸ் பண்ணுங்க, என்னை இன்னும் உங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியானவரோட லைக் I used to call him, he is my best friend. ஓகேவா? எப்பவுமே எழுந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், இன்னைக்கு நம்ம இது பண்ணலாம், நம்ம அது பண்ணலாம். ஒரு காரியத்தையுமே நீங்க அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட சொல்லி அவரோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஐ எம் டெல்லிங் யூ, நான் உங்களுக்கு என்னால ஃபுல் ஷியூரிட்டி, என்னால ஆண்டவருக்குள்ளாக ஒரு சிஸ்டரா என்னால சொல்ல முடியும், you will see wonders happening. seriously ஒரு காரியத்தை அவர் அழகா உங்களை வச்சு நடத்துவாரு, உங்களுக்கு அவர் அட்வைஸ் கொடுப்பாரு. அது சில்லி திங்கா இருக்கட்டுமே,
இல்ல எவ்வளவு பெரிய விஷயமா வேணாலும் இருக்கட்டும், I am telling you, Holy Spirit, He will guide you, be it in your earthly life or be it in your spiritual life. For sure, when you are thirsty and when your relationship with the Holy Spirit is very strong, அவரோட நீங்க நல்ல ஐக்கியமா இருக்கும் பொழுது, அப்பொழுது ஆவியானவர் உங்களை குறிச்சு உங்களோட தாகத்தை எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி he'll use you mightily for His kingdom. ஓகேவா? சோ இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல்ல என்ன பார்த்துட்டோம்? நம்ம தாகமா இருக்கணும், தாகமா இருந்து கொண்டே இருக்கணும். யார் பேர்ல? ஆவியானவர் பேர்ல தாகமா இருந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் அவரோட அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட்டு ஒரு காரியங்கள் நடக்கும். நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நவ் கம்ஸ் பிசிக்கல் நியூட்ரிஷன். ஓகே, இப்போ இங்க பிசிக்கல் நியூட்ரிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் மண்டைய பொழக்குது. ஓகேவா? நம்மளால காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே ஏதோ அவனுக்குள்ள எடுத்து பூட்டி வச்ச மாதிரி இருக்கு நம்ம சென்னையில எல்லாம். நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார் ஷுர் எல்லாருக்குமே தாகமா இருக்கும். ஐயோ என்னால முடியலையே, தாகமா இருக்கே, நம்ம தண்ணி பாட்டில் குடிச்சுட்டே இருப்போம். இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த கீ ஃபேக்டர் உங்களுக்கு பிசிக்கல் நியூட்ரிஷன் என்னன்னா, we need to hydrate ourselves no matter what. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெயில் காலத்துல. நான் பயமுறுத்தலாம் இல்லை, இதுதான் லைக் என்ன சொல்ல, ஃபேக்ட், ரியாலிட்டி. இதுதான். நம்ம தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தலைவலி வரும். தலைவலி வந்தா ஸ்ட்ரெஸ் ஆகும். நெக்ஸ்ட் தண்ணியே குடிக்காம இருந்தோம்னா நம்ம பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே ஃபிளஷ் அவுட்டே ஆகாது. அது இதை யூரின் மூலியமாவோ இல்ல ஸ்வெட் மூலியமாவோ ரெண்டுல டாக்ஸின்ஸ் ஒழுங்கா ஃபிளஷ் அவுட்டே ஆகாது. அப்படி இல்லை, நான் தண்ணியே குடிக்கல, யூரினும் எனக்கு ஒழுங்கா அவுட்புட் இல்லை அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேங்களா? பயமுறுத்தலங்க, இதுதான் ஃபேக்ட். ஓகேவா? நீங்க கூட போய் ரிசர்ச் ஸ்டடிலாம் கூட போய் படிச்சு பார்த்துக்கோங்க, டாக்டர்ஸ்ட கூட போய் கேட்டு பாருங்க. திஸ் இஸ் தி திங். நம்ம தண்ணியும் குடிக்க மாட்டோம், யூரின் அவுட்புட்டும் ஒழுங்கா இல்லை. ஆனா இந்த சைட்ல நம்ம நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸோ சால்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டே போறோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் அழகா கல்லுக்கெல்லாம் அழகா ஃபார்ம் ஆகி உட்காந்துக்கும். யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. ஸோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நம்மளுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு நாளைக்கு ஒரு இண்டிவிஜுவல் 1.5 2 லிட்டர்ஸ் இல்ல 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம். இல்லைங்க, நான் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிப்பேன், 3.5 லிட்டர்ஸ் நான் குடிப்பேன் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஒரு மெட்டபாலிசம் ஒரு இண்டிவிஜுவலுக்குமே ஹைட்ரேட்டிங் லெவல் டிஃபரெண்டா இருக்கும். இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அட்லீஸ்ட் மினிமம் 1 லிட்டர் ஆவது நீங்க குடிங்க. ஒரு சில கேட்டகரியில இருக்கும். நான் ஓப்பனாவே சொல்றேனே, ஐ ஆம் தட் பர்சன், ஐ வாஸ் தட் பர்சன். ஓகேவா? இப்ப கர்த்தர் கிருபையில இல்ல, முன்னாடிலாம் அப்படின்னா நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு நான் 1/2 பாட்டில் காலி பண்ணிட்டேன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாதனை. குடிக்க கூடாதுன்னு இல்லை, எனக்கு தாகமே இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி ஃப்ராங்கா சொல்லலாம், ஒரு பக்கம் சோம்பேறித்தனம், இன்னொன்னு நான் அப்படியே குடிக்கணுமா அப்படின்னு. என் வீட்டுல என்னென்னமோலாம் ட்ரை பண்ணாங்க. சிப்பர் பாட்டில் வாங்கி கொடுத்தா தண்ணி காலி பண்ணுவாளா, இந்த பாட்டில் கீழே அலாம்லாம் வரும்ல, அதெல்லாம் கூட வச்சு ட்ரை பண்ணாங்க. ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு கட்டத்துக்கு மேல என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி எல்லாரும், ஸ்ரீயா நீ இந்த ஒரு படிப்பு படிக்கிற, நீ ஹைட்ரேட்டிங்கா இல்ல, நீ எப்படி போய் அடுத்தவங்களுக்கு சொல்லுவ அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப கூட நான் திருந்துற மாதிரியே இல்லை. பட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பா எனக்குமே நான் சொன்னல, எனக்கு ஒரு பக்கம் தலைவலியா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும், என் பாடி அப்படியே ஐயோ சொங்கி போன மாதிரியே உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தா எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை எல்லாம் நினைச்சு யோசிச்சிருந்தா நான் ஹைட்ரேட்டடா இல்லைங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏசப்பாவோட ஹெல்ப்போட ஆவியானோட உதவியோட நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஓகே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல ஒரு 1 பாட்டில், அப்புறம் 2 பாட்டில், இப்ப கர்த்தர் கிருபையில ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது நான் குடிக்கிறேன். அட்லீஸ்ட் என்னால ஒரு 2.5 லிட்டர்ஸ் அன்னைக்கு அச்சீவ் பண்ண முடியலன்னா அந்த லிக்விட் ஃப்ளூயிட் ஃபார்ம் நான் எப்படி எடுத்துப்பேன்னா மோர் குடிப்பேன், பானகமோ அந்த மாதிரி, இல்ல இளநீ குடிக்கலாம். இந்த மாதிரி நம்மளால என்னெல்லாம் ஃப்ளூயிட்ல ஹெல்தி ஃப்ளூயிடா என்ன குடிக்க முடியுமோ, ஜூஸஸா குடிக்க முடியுமோ அந்த மாதிரி குடிக்கலாம். இட் டசன்ட் மீன் தட் நீங்க போயிட்டு அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்லாம் அதெல்லாம் நோ, ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட். ஓகேவா? நீங்க என்ன அதுல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை விட பாத்துருங்க, பிகாஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இப்படிதான் என்னோட ஹைட்ரேஷன் ஜர்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இம்ப்ரூவ் ஆயிட்டு இப்ப நான் குட் கேர்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், எனக்கு தண்ணி குடிக்கவே பிடிக்கல. ஒரு சில பேர்ல இருப்பாங்க, எனக்கு தண்ணி டேஸ்டே பிடிக்கல சிபா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா
உங்களுக்கு நான் ஒரு குட்டி டிப் சொல்றேன். உங்களுக்கு தண்ணி ஃபிளேவர் பிடிக்கல அப்படின்னா அதுல நீங்க ஏதாவது ஒரு ஃபிளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில பேர் குக்கும்பர் போட்டுப்பாங்க, ஒரு சில பேர் மின்ட் போட்டுப்பாங்க, சம் வில் ஸ்குவீஸ் ஒரு ஒரு ஜெஸ்ட் ஆஃப் லைம், ஒரு லெமனை லைட்டா புழிஞ்சிட்டுப்பாங்க, இல்லைன்னா அதுல லைட்டா ஒரு லெமன் ஸ்லைஸை கட் பண்ணி இதுல போட்டு, இல்ல ஒரு சில பேர் வந்து ஜீரா வாட்டர் குடிப்பாங்க. ஓகே ஃபைன், ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த தண்ணி உள்ள போகட்டும். ஏன்னா இந்த வெயில் காலத்துல டெல்லிங் யூ முன்ன மாதிரி இல்லை, இப்ப வெயில் செம்ம லைக் அவன் லிட்டரலி அவனுக்குள்ள இன்னும் நெருப்பு எடுத்து போட்டு விட்ட மாதிரி அவ்வளோ எரியுது, ஸ்கின் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. நீங்க ஹைட்ரேஷனா இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அதுல போய் உங்களை விட்டுட்டு, இது நம்ம சரீரம் ஆண்டவரோட ஆலயம், அது தயவு செய்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்லயும் நம்ம தாகமா இருக்கணும்னு பார்த்தோம், பிசிக்கல் நியூட்ரிஷன்ல தாகமா இருந்தா என்ன பண்ணணும்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட் இன் திஸ் சம்மர் சீசன் அண்ட் ஆல்வேஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அப்பா அன்பின் ஆவியான தேவனே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட் ஈவன் ரைட் நவ இயேசப்பா, இதை பார்க்கறத கேட்கிற ஒரு ஒரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுத்துருக்கேன் இயேசப்பா. லார்ட் வி டேக் திஸ் இயர் அஸ் a challenge, அப்பா நாங்க ஸ்பிரிச்சுவல் வைஸ்லயும் சரி, பிசிக்கல் வைஸ்லயும் சரி இயேசப்பா, நாங்க உங்களுக்குள்ள நியூட்ரிஷியஸா இருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்வீராக கர்த்தாவே. லார்ட் தாகமுள்ளவன் மேலே நாவியை ஊற்றுவேன், தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே இயேசுவின் நாமத்தினாலப்பா. யார் யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்காங்களோ அப்பா, இயேசுவின் நாமத்தினாலப்பா அவங்க வாஞ்சியோட கேட்கும் பொழுது, தாகமாய் கேட்கும் பொழுது அப்ப உங்களுடைய ஜீவ ஆவியை ஊற்றுவீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தினால அப்பா உங்களுடைய ஆவி அவருக்குள்ளாக புறப்பட்டு போயிட்டு அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆவியான தேவனே நீர் அவங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிப்பீராக ராஜா. லார்ட் யூ கிண்டில் their spirit in the name of Lord Jesus Christ. அப்பா அதே போல எத்தனையோ பேர் ஏசப்பா பிசிக்கல் நியூட்ரிஷன் வைஸ்ல அப்பா ஹைட்ரேட்டடா இல்லாம இருப்பாங்களே, தண்ணி குடிக்காம இருப்பாங்க, அதனால எவ்வளவு பேர் கான்சிக்வன்சஸ் will be facing Lord, be it kidney stones, be it dehydration, fatigue, headache, stress, anxiety, எவ்வளவு இதுவா இருப்பாங்க அப்பா. அவங்கள எல்லாரும் ஏசப்பா help them. எப்பா எனக்கு எப்படி நீங்க உதவி செய்தீங்க அதே போல ஏசப்பா நாங்களும் கிராஜுவலா தண்ணி குடிக்க ஆரம்பிக்க, ஹைட்ரேட்டடா வைத்துக்கொள்ள அப்ப உங்களுடைய சரீரமான ஏசப்பா, அப்ப உங்களுடைய ஆலயமான இந்த சரீரத்தை ஏசப்பா நாங்க காத்துக்கொள்ள எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. நீரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சோ ஸ்டே ஹைட்ரேட்டட், தாகமா இருங்க. யார் மேல? ஆவியானவர் மேல. தாகமா இருந்தீங்கன்னா ஒழுங்கா தண்ணி குடிங்க, பிசிக்கல் நியூட்ரிஷன் வைஸ். ஓகே, ஆமென். காட் பிளஸ்.